வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் ஒரு கல்லூரியை செலக்ட் பண்ணுறது எப்படி, ஒரு படிப்பை சூஸ் பண்ணுறது எப்படி, மத்திய மாநில அரசு தனியார் கம்பெனிகள் எல்லாம் வழங்குற ஸ்காலர்ஷிப்ஸுக்கு என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுற மெத்தட் என்ன, ஃபீஸ் என்ன, அதில் என்னென்ன படிப்பு சொல்லி தர்றாங்க, மெரைன் டெக்னாலஜி, அலைடு ஹெல்த் சயின்ஸு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, அப்புறம் தமிழ், இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி, பிசிஏ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். டிப்ளமோ கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லாமே, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய எல்லா கோர்சஸை பற்றியும் நாம் இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோவாக நான் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன். அதாவது நான் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணியோ இல்லை எப்படி அப்படி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னெல்லாம் கேட்டெல்லாம் நான் இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லாமல் டைரெக்டாக யார் இந்த படிப்பை சொல்லி தர்றாங்களோ அவங்க எண்டுக்கே போய் காலேஜில் உக்காந்து அவங்க முன்னால், அவங்க டேபிள் முன்னால் நானே பர்சனலாக ஷூட்டிங் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அதனால நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நீங்கள் +2 முடிச்சுட்டு இப்போ இந்த காலேஜில் ஒரு படிப்பையோ இல்லை ஒரு காலேஜையோ நீங்கள் செலக்ட் பண்ணுற இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய டைமு. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற கிராஜுவேஷன்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு உங்கள் லைஃபுக்கு ஒரு கேரியர் பாத்தையே அமைச்சு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த விதமான ப்ரீ பிளானிங்கும் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு காலேஜில் போய் அட்மிஷனுக்கு போய் நிற்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோர்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி படிக்கிற படிப்புகள்னால கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத வேலையாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேலையே அதனால கிடைக்காம கூட போகலாம். நீங்கள் காலேஜில் படிக்கக்கூடிய படிப்பானது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு படிப்பை ஆகட்டும் ஒரு காலேஜை ஆகட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு முந்தி கரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுத்து அந்த படிப்பையோ காலேஜையோ சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா படிப்புகளை பற்றி ஜென்ரல் டீட்டெயில்ஸை பற்றி எல்லாம் இந்த சேனலில் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முந்தைய எபிசோட்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்க்கலனாக்கா அந்த எபிசோட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். நீங்கள் நம்ம இந்த சேனல்லையோ இல்லை ஏதாவது ஒரு எபிசோடையோ பார்க்குறப்ப முடிஞ்சால் அவங்க கூட உங்கள் பேரண்ட்ஸையோ கார்ஜியனோ யாரையாவது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ண முடியும். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற படிப்பு EEE அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பில் இருக்கக்கூடிய டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 2750 வருஷத்துக்கு முந்தி ஈஜிப்டில் இருக்கிற நைல் நதியில் கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி உணர்வு, ரொம்ப அதிர்ச்சியாகவும் அதிர்வாகவும் இருக்கக்கூடிய ஒரு தாக்குதலை அவங்க உணர்ந்தாங்க. அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல், அந்த ஷாக்கை சமாளிக்க முடியாமல் ஒருத்தர் அங்கே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. மிச்சவங்கெல்லாம் வேக வேகமாக நதியை விட்டு வெளியில் கரையில் வந்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நதியில் இருந்த மீன் பிடிச்சி பார்த்தாங்க. அதில் பார்த்தாக்கா ஒரு நீளமான மீன் இருந்தது. அதுதான் அந்த எலக்ட்ரிக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீல் மீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஃபிஷ் மீன் ப்ளூ கலரில் நல்லா நீளமாக பாம்பு மாதிரி இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபிஷ் இப்போவும் அந்தமான் கடல்ல எல்லாம் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷுங்கிறது தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் இன் த வேர்ல்டுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வயல்வெளியிலாம் நடந்துட்டு இருக்கிறப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பெல்லாம் மின்னல் தாக்கியிருக்கு. அவங்களுக்கு அந்த இடி விழுந்ததில் அவங்க உடல் அப்படியே கருகி போய் அப்படியே கட்டையாக அவங்க இறந்துருக்காங்க.
அதுக்கப்புறம் அந்த மின்னலை வந்து எல்லாம் சாமின்னு நினச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க. மின்னல் வர்றப்ப மேலே பார்த்து சாமி ஏன்னா என்ன ஆகும்? கண்ணு தான் போகும். அப்புறம் நம்மாளு என்ன சொல்லுவாங்க? சாமி கண்ணை குத்திருச்சும்பாங்க. இந்த மின்னல்ல இருக்கக்கூடிய கரண்ட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான வோல்ட் கரண்ட் அதில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் 1600வது வருடங்கள்னு சொல்ற 17வது நூற்றாண்டுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த காலத்துல வந்து வில்லியம் கில்பர்ட்டுங்கிறவரு டி மேக்னட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை எழுதினாரு. அதுல வந்து மின்காந்தங்களால் ஏற்படக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் எனர்ஜியை பத்தி குறிப்பிட்டிருந்தாரு. ஆக்சுவலா கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டாக்கா, எலக்ட்ரான்கள் ரொம்ப வேகமா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறப்ப அந்த எலக்ட்ரான்கள் தோற்றுவிக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ் தான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் 18th செஞ்சுரியில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இந்த எலக்ட்ரிசிட்டியை பற்றி எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இதை எப்படி உருவாக்குறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து எக்ஸ்டென்சிவாக ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டியோட ஒரு வடிவத்தை கொடுத்தாரு. எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து பேசிக்காக எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னால உருவாகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ஒரு பவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதனால தான் எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எனர்ஜின்னு சொல்கிறோம், பவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு இருக்குது. அந்தந்த ஸ்டேட்டில் போனீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. இப்போ சீரியல் பல்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சுவிட்ச் போட்டோம்னாக்கா லைனாக எல்லா பல்பும் எரியும். இது வந்து சீரியல் கனெக்ஷன் அப்படிங்கிறது. அதே நம்ம வீட்டில் வேணும்னா ஃபேன் போட்டுக்கலாம், வேணும்னா டியூப் லைட் போட்டுக்கலாம், ஒரு ரூமில் லைட் போட்டுக்கலாம், இன்னொரு ரூமில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடுறோம். இதெல்லாம் வந்து பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்து கொடுக்கறதுல 2 மெத்தடாலஜி இருக்குது, சீரியல் அண்ட் பேரலல் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி மோட்டார்லேயும் வந்து அந்த மோட்டாரை எப்படி வந்து டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து சீரியல் மோட்டார் அப்படின்னு இருக்குது, பேரலல் மோட்டார் அப்படின்னும் இருக்குது. ஜெனரேட்டர்ஸும் இதே மாதிரி சீரியல் மோட்டார் கூட கனெக்ட் ஆகி அது பவர் ஜெனரேட் பண்ணுது அப்படின்னாக்கா அதை சீரியல் மோட்டார் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்டை ஒரு பல்புக்கோ இல்லைனாக்கா ஒரு மோட்டாருக்கோ செலுத்தி அதை இயங்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து லோடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பவர் லோடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சுவிட்ச் போட்டிங்கன்னா லைட் எரியுது இல்லையா, அதை வந்து லோடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் எப்போவாவது இபியில் பவர் கட் பண்ணுறாங்கன்னாக்கா அதை லோடு ஷெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்கு வர்ற லோடை வந்து ஷெட்டிங் பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் வந்து லோடு ஷெட் அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங்கு. நீங்கள் இந்த டிப்ளமோ இன் EEE பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் டிவைசஸ், அயன் பாக்ஸு, மிக்சி, ஃபேனு, இந்த மாதிரியான டிவைசஸை பற்றி படிப்பீங்க. அதுக்கப்புறம் மோட்டார்ஸு, ஜெனரேட்டர்ஸு இதை பற்றி படிப்பீங்க. எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறத பற்றி எல்லாம் படிப்பீங்க. இது கூடவே எலக்ட்ரானிக் டிவைசஸும் எப்படி வந்து ஆட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எலக்ட்ரானிக்ஸ் ஏரியாவும் நீங்கள் படிப்பீங்க. ரியோஸ்டாட்டு, ரெசிஸ்டண்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால சாதாரண லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அயன் பாக்ஸ் ரிப்பேர் கடை, மிக்சி ரிப்பேர் கடை வைக்கிறதுலேருந்து பெரிய பவர் எக்யூப்மெண்ட் சப்ளையர் வரைக்கும் நீங்கள் ஆக முடியும். ஏன்னா டிப்ளமோ இன் EEE பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இபியிலெல்லாம் வேலை செய்யலாம். இபியில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து டிப்ளமோ இன்ஜினியர்ஸு, இபியில் நீங்கள் வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல், ஏர்டெல்லு, ஜியோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல எங்கே வேணாலும் பவர் எங்கே யூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் வந்து செப்பரேட்டாக பவர் யூனிட்டே வச்சுருப்பான். அதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பீப்புள் தான், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க தான். அப்போ ப்ரைவேட் செக்டரில் உங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் சுயமாக தொழில் செய்கிறீங்களா, நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஷாப் வச்சு உட்காரலாம், எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து நீங்கள் வேலை செய்யலாம். பெரிய பெரிய கம்பெனிங்க, நிறுவனங்களுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிக் சப்ளையராக இருக்கலாம். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்ளையர்ஸாக நீங்கள் இருக்கலாம். பல்க் ஹோல்சேல் டீலராக இருந்து நீங்கள் சப்ளை பண்ணலாம். இப்போ தண்ணியிலிருந்து கரண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, டேம், அங்கெல்லாம் வரக்கூடிய அந்த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், இல்லைனாக்கா இந்த நிலக்கரி அனல் மின் நிலையம்னு சொல்லி நிலக்கரி இதையெல்லாம் எரித்து
கரண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், இப்போ கூடங்குளம் கல்பாக்கம் மாதிரி அணுமின் உலையெல்லாம் இருக்கு இல்லையா, அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் ஆகட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து வேலைங்க கிடைக்கும். சுருக்கமாக சொல்ல போனாக்கா எங்கே எல்லாம் வந்து பவர் யூனிட்ஸ் வச்சு வேலை செய்கிறாங்களோ, அது ஒரு சின்ன லெவல் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, பெரிய லெவல் மாருதி கார் கம்பெனி மாதிரி ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம் இந்த டிப்ளமோ இன் ட்ரிபிள் இ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த டிப்ளமோ இன் ட்ரிபிள் இ படிப்பு 3 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. பொதுவாக எந்த இன்ஜினியரிங் படிப்பாக இருந்தாலும், அது டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, பிஇ பிடெக் மாதிரி டிகிரி படிப்பாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் இயர் வந்து காமன் சப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லி தருவாங்க. ஏன்னாக்கா நீங்கள் ஸ்கூலில் இருந்து 10th இல்லை +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் போய் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, வாட் இஸ் இன்ஜினியரிங், அந்த இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு மைண்டில் புரியணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனாக்கா, இப்போ நம்ம வீட்டில் குழந்தைய விளையாடுற அந்த பிளாஸ்டிக் கார் எடுத்துக்குங்க. ஒரு விதமான கார் வந்து பெருசாக இருக்கும், அதை குழந்தைங்க கயிறில் கட்டி இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க. இன்னொரு கார் இருக்கும், கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், ஆனால் உள்ள ஸ்ப்ரிங் வச்சுருப்பான். அப்படி பின்னால் இழுத்து விட்டீங்க அப்படின்னாக்கா அது ஸ்வைன்னு போகும். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல் வகையான காரு, அதாவது குழந்தைங்க கயிறு கட்டி இழுத்து விளையாடுற கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குள்ளே எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எந்த டெக்னாலஜியும் கிடையாது. அது வந்து நான் இன்ஜினியர்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 2வது கார் நான் சொன்னது, அந்த ரேஸ் கார் அப்படின்னு சொல்லி நம்மலாம் விளையாடி இருப்போம் சின்ன குழந்தையில இல்லையா, அப்படி இழுத்து விட்டீங்கன்னாக்கா ஸ்வைன்னு போகுமே, அந்த கார் தான். அது வந்து என்ன, உள்ள வந்து ஏதோ ஸ்ப்ரிங் வச்சிருக்கான், அது நீங்கள் பின்னால் இழுக்கிறப்ப அந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா டைட் ஆயிடுது. கையை ரிலீஸ் பண்ண உடனே அந்த ஸ்ப்ரிங்கு ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகிற ஸ்பீடுக்கு வந்து கார் முன்னால் வேகமாக போகுது. அப்போ இதில் ஏதோ உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கு வச்சு ஒரு டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஜினியர்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதே மாதிரி இன்ஜினியரிங்னா என்ன, இன்ஜினியரிங் கான்செப்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பேசிஸில் ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு காமன் சப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லி தருவாங்க. இந்த காமன் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஸ்கூலில் ஏற்கனவே என்ன படிச்சிங்களோ அதே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு, லாங்குவேஜஸ்ஸு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பேசிக் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து தான், அது பிஇ பிடெக்காக இருந்தாலும் சரி, டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, செகண்ட் இயர்ல இருந்து தான் நீங்கள் என்ன இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரிபிள் இ படிக்கிறீங்க அப்படின்னாக்கா செகண்ட் இயர்ல இருந்து தான் உங்களுக்கு அந்த மோட்டாரு, ஜெனரேட்டர்ஸு இதெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் 10th முடிச்சுட்டு டைரெக்டாக டிப்ளமோவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷ கோர்ஸாக இருக்கும். இதே 10th அப்புறம் நீங்கள் 2 வருஷம் +2 படிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், அதில் மேத்ஸ் குரூப்பு, சயின்ஸ் குரூப்பு, அதாவது மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு இருக்கிற எந்த குரூப் படிச்சிருந்தீங்கன்னாலும், அட்லீஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கிற குரூப் படிச்சிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் டிப்ளமோவில் டைரெக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னாக்கா நீங்கள் வந்து +2ல் அந்த டைட்ரேஷன் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இங்கே டிப்ளமோலையும் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து இந்த டைட்ரேஷன்ஸு, இந்த சால்ட்டு, இந்த பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் தான் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் அது வந்து +2ல் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். இதே +2ல் நீங்கள் ஏதாவது நான் டெக்னிக்கல் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க, காமர்ஸு, ஆர்ட்ஸு, வொகேஷனல், அக்ரி இப்படியெல்லாம் ஏதாவது குரூப் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜினியரிங் சைடு இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து டிப்ளமோவில் ஜாயின் பண்ணி டிப்ளமோ இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கலாம். யூ ஆர் எலிஜிபிள். இது மொத்தம் 3 வருஷம் கோர்ஸு. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 செமஸ்டர் இருக்கும். ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா டியூஷன் ஃபீஸு 10,000 12,000 இந்த மாதிரி தான் வரும். அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு டியூஷன் ஃபீ வந்து 30,000 ரூபாய்க்கு அதிகமாக போகவே போகாது. அப்புறம் எக்ஸாம் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ அதெல்லாம் செப்பரேட்டு. எக்ஸாம் ஃபீன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ பேப்பர்ஸ் எழுதுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி எக்ஸாம் ஃபீ வரும். ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா உள்ள தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் எக்ஸாம் ஃபீ வரும். பொதுவாக பாலிடெக்னிக் காலேஜ்லாம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன செலவு வருமோ
அந்த மாதிரியான செலவு தான் வந்து உங்களுக்கு ஹாஸ்டலில் நீங்கள் தங்கி படிச்சீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் வரும். கொஞ்சம் ஏதாவது முன்ன பின்ன வரலாம், அவ்வளோதான். பெருசாக வந்து ஒன்றும் உங்களுக்கு ஹாஸ்டல்னால செலவு வராது. நம்ம இந்த சேனலில் வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த படிப்பை யார் சொல்லித்தர்றாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே நம்ம எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் நான் இப்போ திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் இருக்கிற காவல் கிணறு வடக்கன்குளம் பகுதியில் இருக்கிற இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நம்ம கூட ஹெச்ஓடி சார், அப்புறம் ஸ்டாஃப் மேடம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து டீட்டெயில்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பெயர் பென்சி. நான் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவைன்னு பார்ப்போமா? ஒன்று 10th முடிச்சிருந்தா, அதுக்கப்புறம் 12th முடிச்சிருந்தா, அப்புறம் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா. இந்த 3 விதமான குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நம்ம வந்து டிப்ளமோ கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய எய்ம் இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த தொழில்நுட்ப கல்லூரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து டிப்ளமோ கோர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து நான் டெக்னிக்கலில் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்னிக்கல் கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. 10th குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 3 வருஷம் டிப்ளமோ முடிக்க வேண்டிய கட்டாயம். அதுபோல் இப்போ 12th முடிச்சிருக்காங்க, அவங்க டெக்னிக்கல் கோர்ஸு சயின்ஸு, அப்புறம் வேறு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்திருக்கவங்க எல்லாருமே டைரெக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. அதுபோல் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் டைரக்ட் செகண்ட் இயராக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ +2ல் நான் டெக்னிக்கல் முடிச்சிருப்பாங்க, காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி குரூப் எல்லாம் எடுத்தவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய 10th குவாலிஃபிகேஷனை வச்சு டைரெக்டாக டிப்ளமோ ஜாயின் பண்ணலாம். அதுவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். அதுக்கப்புறம் ஃபீஸ்ன்னு பார்த்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபீஸ் வந்து 25,000லேருந்து 30,000க்குள்ளே இருக்கலாம். ஜாப்ஸ் ரிலேட்டடாக நம்ம சொல்ல போனால் எப்படின்னா, இப்போ EEE டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தா அவங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஜாப் ஓரியன்டாக போகலாம். அதுக்கப்புறம் நமக்கு லோக்கல் ஏரியாவிலே இருக்குது கூடங்குளம் பவர் பிளான்ட், அங்கே போகலாம். அது போக ப்ரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி, நம்ம ஏரியாவை சுற்றி விண்டு மில்ஸ், இந்த மாதிரி நிறைய விண்டு மில்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணலாம். சரியா? இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து பிஇ முடிச்சிருக்காங்க, ஆனால் நம்ம கம்பெனிஸில் வந்து அவங்க வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பிடெக் முடிச்சிருவங்களுக்கு சேலரி வந்து நிறைய கொடுக்க வேண்டிய தேவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சுய தொழிலும் செய்ய மாதிரி இருக்கலாம். சுய தொழில்னா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஸ்பார்ஸ் வந்து ஸ்டோர் வச்சுக்கலாம், அப்புறம் ஒயரிங் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். அதே போல் ஓன் சப்ளையர்ஸாக இருக்கலாம். ஓன் சப்ளையர்ஸ்னால் என்னென்னா, எலக்ட்ரிக்கல் ஸ்பார் ஐட்டம்ஸை இந்த கூடங்குளம் பவர் பிளான்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய பவர் பிளான்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு சப்ளையர்ஸாக கூட இருக்கலாம். ஞான ஜென்சி, லெக்சரர், EEE டிபார்ட்மெண்ட். EEE அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நீங்கள் வந்து EEE டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேசிக்ஸாக வந்து எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னா, பேசிக் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரி படிப்பீங்க. எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக வந்து எலக்ட்ரானிக் காட்ஜெட்ஸ், அப்புறம் ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், அப்புறம் டயோடு, எஸ்சிஆர், ட்ரையாக், இந்த மாதிரி பேசிக் எலமெண்ட்ஸை பற்றி இங்கே படிப்பீங்க. நிறைய பேர் வந்து EEE டிபார்ட்மெண்ட் வந்து எதுக்கு சூஸ் பண்ணணும், இதுக்கு ஸ்கோப் எப்படி இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லாத லைஃபே யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு 1 hour நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த உலகமே ஒரு இருண்ட உலகமாக மாறி போயிடும். இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஒர்க் வந்து ஷட் டவுன் ஆயிரும். நம்மளால அதை வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எல்லாருக்குமே பிஸ்னஸில் லாஸ் ஆகும். கம்ப்யூட்டர்ஸ் ஆன் பண்ண முடியாது, மிஷின்ஸ் வந்து எதுவுமே ரன் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு இருண்ட லைஃப்பில் வந்து நம்ம இருந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய லாஸ். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து மெயின் நம்மளோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இது இல்லாத வாழ்க்கை வந்து யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அது இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப நிறையவே இருக்குது. வந்து ஃப்யூச்சரில் பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸ்லேயும் கூட உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். வெஹிக்கிளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்யூச்சரில் மூவ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போவே நிறைய பேர் வந்து வெஹிக்கிளுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ வெஹிக்கிள் வந்து அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் வந்து நம்மளுக்கு வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்ம வந்து வெஹிக்கிளுக்கு வந்து கண்டிப்பாக மூவ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி, பவர் ஜென்ரேஷன் கம்பெனியில் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் துணிந்து இந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து 10th முடித்தவங்களுக்கு வந்து 3 years கோர்ஸ், மொத்தம் வந்து 6 செமஸ்டர்ஸ் இருக்கும். 12th முடித்தவங்களுக்கு வந்து அதுவும் அதில் வந்து மேக்ஸ், பயாலஜி, சயின்ஸ், பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு 2 years வந்து படிக்கணும். 4 செம்ஸ் இருக்கும். இப்போ 10th முடித்தவங்க வந்து 3 years வந்து படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதில் வந்து ஃபஸ்ட்டு செம்மில் வந்து ஃபஸ்ட்டு 2 செம்மும் நீங்கள் வந்து காமனாக எல்லா பிரான்ச்சஸ்க்கும் வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிப்பாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸில் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு 4 செம்ஸையும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு செம்மில் வந்து நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு டோட்டலாக 7 பேப்பர்ஸ் இருக்கும். இதில் வந்து 4 தியரி பேப்பர், 3 லேப்ஸ் உண்டு. 4 தியரி என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா தமிழ், அப்புறம் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அடுத்து லேப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லேப்ஸ் இருக்குது. இதில் வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் லேப் உண்டு. அப்புறம் கம்ப்யூட்டர் லேப், பேசிக்ஸாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு அந்த லேபில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஒர்க் ஷாப் லேப் வந்து பேசிக்காக நீங்கள் மிக்சி, ஃபேன், கிரைண்டர் அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் ஒர்க் ஷாப் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து அதில் வந்து இந்த லேபில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செம்மில் உங்களுக்கு 8 பேப்பர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு செம்மில் 7 பேப்பர்ஸ், செகண்ட் செம்மில் வந்து 8 பேப்பர்ஸ் இருக்கும். இதில் வந்து 2 தியரி தான், மீதி 6மே ப்ராக்டிக்கல்ஸ் தான் இருக்கும். சரியா? இதனால் ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ண முடியும். சரியா? அடுத்து 2 பேப்பர் வந்து என்னென்னா தமிழ் ஒன்று, அப்புறம் டிபார்ட்மெண்ட் பேப்பர்னு சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் பேப்பர்னால் இப்போ நீங்கள் ட்ரிபிள் எடுத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பற்றி படிப்பீங்க. சரியா? அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான பேப்பர் வந்து படிப்பாங்க. அப்புறம் 6 ப்ராக்டிக்கல் இருக்குது. அது என்னென்னா ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேப், இங்கிலீஷ் லேப், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ். சரியா? அடுத்து மேக்ஸ், கிராஃபிக்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிபிள். சரியா? பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிபிள் வந்து நீங்கள் ட்ரிபிள் சூஸ் பண்ணிங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிபிள் லேப் இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ரிலேட்டடாக உள்ள லேப் இருக்கும். என்னோட நேம் வந்து ஸ்ரீ கணேஷ் பாபு. இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜில் நம்ம ஃபஸ்ட் இயர் ஹெச்ஓடியாக இருக்கிறேன். ஃபஸ்ட் இயருங்கும்போது நம்ம ஜென்ரல் டிபார்ட்மெண்ட், பொதுவாகவே ஃபஸ்ட் இயர் பசங்க வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு வருவான் அல்லது 12th முடிச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் லெவல்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் லெவலுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணி விடுக்கணும். அதாவது நம்ம காலேஜுக்கு போகிறோம், அங்கே எப்படி இருக்குமோ நம்ம சிச்சுவேஷன், அந்த மாதிரி அது அவங்களோட அந்த ஒரு ஃபியர்னஸை வந்து நம்ம முதல்ல வந்து அதை கிளியர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் அவன் உள்ள வந்த உடனே நம்ம சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல இருந்து வரான். அதனால வந்து மேக்சிமம் ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி நம்ம சப்ஜெக்ட்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. தமிழ், அப்புறம் இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் இன்ஜினியரிங், டிராயிங் இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். அதுல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சப்ஜெக்ட்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டைரக்டா வந்து நம்ம இன்ஜினியரிங்குள்ள போகாம ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் சைடு போகும்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காவே நம்ம காலேஜில் சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இப்படி 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறது நம்ம ஃபர்ஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட் தான்.
என்னோட நேம் வந்து தாமோதரன். நாங்கள் வந்து ஃபிசிக்ஸ் லெக்சராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் இயர் பசங்க வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மேக்னட்டோமீட்டர். இதோட நேம் வந்து இதுதான் வந்து மேக்னட்டோமீட்டர். இந்த மேக்னட்டோமீட்டரில் வந்து டிஸ்டன்ஸ் மேக்னெட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 2 மேக்னெட் கொடுக்குறாங்க. ஒன்று மேக்னெட் ஏன்னு எடுக்கிறோம், இன்னொன்று மேக்னெட் பின்னு எடுக்கிறோம். இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏதாவது ஒரு 3 டிஸ்டன்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். நம்ம டிஸ்டன்ஸ் வைக்கும்போது இந்த விலகு காந்தமானி அதாவது மேக்னட்டோமீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. அந்த டிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ரீடிங் எடுக்கிறோம். இது படிக்கிறதுனால அவன் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கண்டுபிடிக்கிறான். நெக்ஸ்ட் வந்து பையன் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா நேம் வந்து சோனாமீட்டர், அதாவது தமிழில் சுரமான்னு சொல்கிறோம். ஒரு இசைக்கவை கொடுப்பாங்க. அந்த இசைக்கவையோட அதிர்வெண் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து என்னன்னா ஒரு காலி மரப்பெட்டி இருக்குது, ஒரு நூமு 3 நைஃப் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, இன்னொன்று வந்து மூவபுளாட்டு இருக்குது. இதில் ஒரு எண்ணில் வந்து ஒரு நெயில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு எண்ணில் வந்து வெயிட் ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வெயிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெயிட் சப்போஸ் இப்போ ஒரு வெயிட் போட்டுட்டு இந்த இசைக்கவை வந்து அதிர்வடைய செய்து நம்ம மேலே கொண்டு கம்பிட்ட கொண்டு வைக்கிறோம். அந்த கம்பியோட அதிர்வண்ணும் இந்த இசைக்கவையோட அதிர்வண்ணும் எப்போ சேமாக இருக்கோ அப்போ இந்த 2 நைஃப்ஸுக்கு இடையில வந்து பேப்பர் போட்டிருப்பாங்க, சின்ன பேப்பர் போட்டிருப்பாங்க. அந்த பேப்பர் வந்து என்ன ஆகும்னா கீழே வந்து தடுமாறி விழும். அப்போ அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஏ, இது வந்து சிஎன் ஆகி ஏசி ஈக்குவல் டு எல், அதாவது வைப்ரேட்டிங் லென்த், அதிர்வெண் நீளம் வந்து எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது அந்த கம்பியோட அதிர்வெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னோட நேம் டி வசந்தா. நான் ஃபஸ்ட் இயர் லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் இயர் பசங்க படிக்கக்கூடியதில் பொட்டன்ஷியோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கொடுக்கப்பட்ட கலத்தோட உள் எதிர்ப்பை நம்ம மெஷர் பண்ணுறோம். இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர். இங்கே ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், ரியோஸ்டட், கீ, 2 கீ இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 செல் யூஸ் பண்ணுறோம், லெக்லாஞ்சி செல், டேனியல் செல், பேட்ரி, கால்வனாமீட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்யூட் டயக்ராம் சர்க்யூட்டில் உள்ளதுபடி சர்க்யூட் டயக்ராம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா பேலன்சிங் லெங்த் மெஷர் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம சர்க்யூட்டாவுக்கு பேட்டரி சர்க்யூட் கனெக்ஷன் எல்லாம் சர்க்யூட் படி கொடுத்துட்டு பேட்டரி ஆன் பண்ணிட்டு லெக்லாஞ்சி செல்லையும் ஆன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ரீடிங்ஸ் நம்ம எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸில் ரீடிங் சேஞ்ச் பண்ணுற நம்ம வந்து ரீடிங்ஸ் மெஷர் பண்ணுறோம் பொட்டன்ஷியோமீட்டரில். இங்கே ஸ்கேலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த லெங்த் வர 100, நெக்ஸ்ட் இங்கேருந்து வரும்போது 200, இப்படி ஒவ்வொரு இதுக்கும் 100 நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெங்த் மெஷர் பண்ணுற போது கால்வனாமீட்டரில் நம்ம டிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் போடக்கூடிய சர்க்யூட் போட்ட உடனே சர்க்யூட் கரெக்டானு பார்க்குறதுக்கு ஏ சைடில் இருந்தும் சி சைடில் இருந்தும் டிஃப்ளெக்ஷன் கரெக்டாக வருதா அதான் நம்ம பார்க்கணும். டிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டு பேலன்சிங் லெங்த் மெஷர் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ண பேலன்சிங் லெங்த் மெஷர் பண்ணுறோம். கரண்ட் வந்து நம்மளுக்கு லெக்லாஞ்சி செல்லுக்கு எவ்வளோ வருது, டேனியல் செல்லுக்கு எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ கெமிஸ்ட் லேபில் இருக்கிறோம். கெமிஸ்ட் லேபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட் லேபில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைட்ரேஷன்னாலே நமக்கு இந்த செட்டப் மட்டும்தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பியூரட் இருக்கும், ஒரு பிப்பட் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்கும். இவ்வளோதான் நமக்கு தேவை. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன்லாம் வந்து நம்ம போட்டு கொடுத்துருவோம். பசங்களோட பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டோட்டலாக ஒரு 8 எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயரில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த நம்ம வாட்டர் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டோட்டல் ஹார்ட்னஸ்னா என்ன சொல்லுவோம்னா வாட்டரில், அதாவது நம்ம சாதாரண டேப் வாட்டர் இருக்குது, இதில் வந்து எவ்வளவு ஹார்ட்னஸ்னா நம்ம கடினத்தன்மைன்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட்னஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்லேயே குளோரின் வந்து எவ்வளவு கண்டென்ட் இருக்குது, குளோரின் கண்டென்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்றது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆல்கலினிட்டி, அதாவது அந்த வாட்டர்ல எவ்வளவு காரத்தன்மை, டோட்டல் ஆல்கலினிட்டி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங், காப்பர் பிளேட்டிங் அல்லது சில்வர் பிளேட்டிங், இந்த மாதிரி பிளேட்டிங் கொடுக்கறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் அனாலிசிஸ்னா ஒரு சிம்பிள் சால்ட் ஒரு 3 சால்ட் கொடுப்போம், குளோரைடு, நைட்ரேட், சல்பேட், இந்த மாதிரி சிம்பிள் சால்ட் இருக்குது. அதை வந்து பசங்க வந்து அனலைஸ் பண்ணி என்ன சால்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட், தொழிற்சாலை கழிவு அப்படின்னாக்கி ஒரு நமக்கு ஹெவி மெட்டல்ஸ் வந்து அதில் வந்து என்ன ஆயிருக்கும், நமக்கு வந்து உள்ள அப்பியர் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணி வந்து
அதில் வந்து என்னென்ன ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது, இப்போ லெட் இருக்குதா, அல்லது வந்து கேட்மியம் இருக்குதா, அல்லது ஜிங்க் இருக்குதா, காப்பர் இருக்குதா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். இது ஒரு அனாலிசிஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கி வாட்டரில் எவ்வளவு டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ்டு சால்ட், வாட்டர்ல எவ்வளவு டோட்டல் டிசால்வ்டு சால்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இன்னொன்று பிஹெச் மீட்டர் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இது வந்து வாட்டர்ல, அதாவது வாட்டர்ல எவ்வளவு பிஹெச் இருக்குது, ஒரு 5 சிம்பிள் சொல்யூஷன் கொடுக்குறோம். அந்த சொல்யூஷன்ல 5 சொல்யூஷன்லையும் அதனோட பிஹெச் பார்த்து அதனோட கால்குலேஷனை வந்து நம்ம போட்டு H+ அயான் வந்து அந்த வாட்டர்ல எவ்வளவு இருக்குது, அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி மொத்தம் 8 எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்குது. இது ஒர்க் ஷாப்பு, ஃபஸ்ட் இயர் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் மட்டும் இல்லை, இது எல்லா செமஸ்டர்லேயும் ஃபஸ்ட்டு செம்மில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ஒர்க் ஷாப் இதுதான். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எப்போ பண்ண ஆரம்பிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு செம்மில் இசி, கம்ப்யூட்டர், மெக்கானிக்கல், பெட்ரோகெமிக்கல் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸும் இந்த லேப் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இதான் எம்எஸ் பிளேட்டில் உள்ள ஒவ்வொரு மெட்டீரியலோட கான்செப்ட்டு. இது ஒரு பே மாடல், இது வி கட்டு, இது எல்போ, இது ஆங்கிள். இந்த மாதிரி சிங்கிள் பேஸ் கட்டிங் டூல் வரைக்கும் எல்லா மெட்டீரியல்ஸுமே இந்த ஃபைல் பண்ணி எடுக்கிறது. இது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் படிக்கிற ஒரு ஒர்க் ஷாப். இந்த ட்ரில்லிங் மிஷின் ஏற்கனவே பார்த்துருப்போம். இது வந்து அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின். இங்கே ரேடியலாக இருந்து இங்கே அப்ரைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம்மில் படிக்கிற ஒரு ஃபஸ்ட்டு செம்ஸில் ட்ரில்லிங் ஆப்ரேஷன் வந்து இதில் மட்டும் தான் பண்ணுறாங்க. அடுத்தது செகண்ட் செம்மில் யூஸ் பண்ணுற மெக்கானிசம் சிஸ்டம் இது. இது வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ். இந்த செட் பண்ணி இந்த சிசிடிவி மூலமாக என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, சிசிடிவி கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் தேவைப்படுறதுனால இதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறத பசங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் மூலமாக இந்த லேப் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர், பேசிக்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்ஸுங்கிற சப்ஜெக்டில் உள்ள ஒரு ப்ராக்டிக்கல் உள்ளதில் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து 2வது எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு லெட்டின் செட் பண்ணுறது, ஒரு டாய்லெட்டு மற்றும் ஒரு வாஷ் பேஷன், இது ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிற ஒரு ஹெட்லைனில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணுறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மிங் வந்து இந்த ஆங்கிள்லாம் செட் பண்ணி எடுத்து இதை காமனாக செட் பண்ணுறதுக்காக ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டு இதை நம்மளை ஆர்டினரியாக இந்த ப்ராக்டிக்கலை செட் பண்ணுறோம். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது ஒரு ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு RF ஃபில்ட்ரு தான். இந்த ஃபில்ட்ரு வந்து எதுக்காக அதிகமாக இது இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறது இப்போ இருக்கிற பேசிக்ஸ் ஆஃப் சப்ஜெக்டில் இதை காட்டி கொடுக்குறதுக்காகவும் இதை தெரியப்படுத்துறதுக்காகவும் நம்மகிட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சிஸ்டத்தை கலத்தி இதை யூஸ் பண்ணுறதை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது இப்போது இந்த செம்ஸில் இந்த ஸ்கீமில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ராக்டிக்கல் தான். இதில் RF பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்டரோட குவாலிட்டியும் செக் பண்ணுறது மெயினாக யூஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் இயரில் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்ஸில் படிக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எனர்ஜி மீட்டர்லாம் செட் பண்ணுறது, ப்ளஸ் 2 பல்புக்கு, ஒரு ஹோல்டருக்கு, ஒரு ஜாக்கெட்டுக்கு இங்கேருந்து சப்ளை லைன் கொண்டு வரதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மிஷின்ஸ் வந்து இந்த கண்டிஷனில் உள்ள மிஷின்ஸ் வந்து அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கிற எனர்ஜி மீட்டர், ஒரு ஃபீஸ் கேரியர், ஒரு 2 2 போல் MCB, இந்த 2 ஜாக்கெட் செட்டுக்கான ஒரு ஹோல்டரு, அதுக்கு ஒரு ஜாக்கெட் செட்டு, இதெல்லாம் நம்ம செட் பண்ணுறது தான் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு அதிகமாக ட்ரிபிளியில் பண்ணியிருப்பாங்க. இதை இந்த செம்ஸில் இருந்து ஃபஸ்ட் இயருக்கு கொண்டு வந்திருக்காங்க. காமனாக எல்லா பசங்களும் இதை படிச்சுக்கிறாங்க. இது ஒரு ஸ்மோக் சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான். இது நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்ஸில் கொடுக்குற ஒரு ப்ராக்டிக்கல். இது ஃபஸ்ட் இயருக்கு இந்த செம்ஸில் கொடுத்துருக்காங்க. இதோட லைன் கனெக்ஷன் ப்ளஸ் இதில் உள்ள ஒர்க்கிங் என்னென்னா, நம்ம ஃபயர், இதில் வந்து ஒரு ஃபயர் புகையை காட்டும்போது இது நமக்கு அலாரம் மாதிரி இந்த பீப் சவுண்ட் கொடுக்குது. இந்த பீப் சவுண்ட் நின்ன பிறகு நம்ம ஸ்மோக்கர் காட்டுறோம். அந்த ஸ்மோக்கர் வந்து நமக்கு ஈஸியாக ஸ்மோக்கை சென்ஸ் பண்ணி என்ன டென்சிட்டியில் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த மிஷினை கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேர் முகேஷ் ராஜா. நான் செகண்டரி ட்ரிபிளில் படிக்கேன். நான் ஐடி எலக்ட்ரிஷியன் முடிச்சதுனால எனக்கு ட்ரிபிளி வீட்டில் சொன்னாங்க ட்ரிபிளி எடுன்னு. அப்புறம் எங்கள் அங்கிள் வந்து ISR வச்சுதாங்க. இப்போ ஐடிஐ முடிச்சுட்டு ட்ரிபிளி முடித்தோம்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் இதாக கிடைக்குன்னு, அதனால் எங்கள் அங்கிள் சொன்னாங்க போட்டேன். அவர் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவு படிக்க தான் செய்தோம்.
அப்புறம் ஐஎஸ்ஆர் இருக்குது, அப்புறம் குடும்பத்தில் அங்கேயும் வேலை இருக்குது, அப்புறம் நிறைய ப்ரைவேட்டு ஜாப்லாம் இருக்குது. அதனால் ட்ரிபிள் படித்தா கொஞ்சம் வேல்யூவாக இருக்கனால படிச்சிருக்கேன். அப்புறம் தேர்ட் செம் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ட்ரு ஆகுவீங்க. சரியா? தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து செம் வந்து டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து தேர்ட் செம்மில் வந்து உங்களுக்கு 7 பேப்பர்ஸ் இருக்கும். 3 தியரி, 4 லேப். சரியா? 3 தியரி என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிற தியரி பேப்பர். இல்லை பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சிஆர், ட்ரையாக், அப்புறம் டயோட்ஸ், ரெசிஸ்டர், இந்த மாதிரி பேசிக் எலமெண்ட்ஸை பற்றி நீங்கள் படிப்பீங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸை பற்றியும் அந்த சப்ஜெக்டில் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இதில் வந்து பேசிக்ஸாக இது ஒரு ப்ராப்ளமெட்டிக் பேப்பர். எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த சப்ஜெக்டில் இருக்கும். சரியா? அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1 அப்படிங்கிற தியரி பேப்பர் இருக்குது. அப்புறம் மிஷின்ஸை பற்றி எல்லாம் காமனாக படிப்பீங்க. அப்புறம் 4 ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குது. இந்த தியரியில் நம்ம சொல்லி கொடுக்குறது எல்லாமே நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிக்கலாக வந்து படிப்பீங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அண்ட் மிஷின்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்கும். இதில் பேசிக்ஸாக மிஷின்ஸை பற்றி படிப்பீங்க. சரியா? நிறைய மோட்டார்ஸ், ஜென்ரேட்டர் இருக்குது. அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்ப்பீங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் ப்ராக்டிக்கல் இருக்குது. இது வந்து மிக்சி, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இதை வந்து ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுப்பாங்க. இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வயரிங் அண்ட் வைண்டிங் ப்ராக்டிக்கல். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் வயரிங் எப்படி பண்ணணும், அப்புறம் வைண்டிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வைண்டிங் வந்து இப்போ ஃபேனில் வந்து வைண்டிங் இருக்கும், காயில் இருக்கும், காயில் எப்படி சுற்றணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து 4th செம்மில் வந்து உங்களுக்கு 7 பேப்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து 4 தியரி பேப்பர், 3 வந்து ப்ராக்டிக்கல் பேப்பர். தியரி பேப்பரில் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2 வந்து ஃபஸ்ட்டு பேப்பர். இதுலேயும் நீங்கள் மிஷின்ஸ் ரிலேட்டடான அல்டர்னேட்டர், ஜென்ரேட்டர், இதோட ரன் எப்படி இருக்குது, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல்ஸ் பற்றி படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர்ஸ். அந்த சப்ஜெக்டில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இதில் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் எல்லாமே நமக்கு டிஜிட்டலைஸ் ஆகிருக்கு இல்லையா? அதில் வந்து நம்ம 0 and 1 பற்றி படிப்போம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அது ரிலேட்டடாக நம்ம இதில் படிப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் டெக்னாலஜி அண்ட் பாலிசி. வெஹிக்கிள் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த சப்ஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சரில். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால இந்த ஜென்ரேஷனுக்காக இந்த என் ஸ்கீமில் மட்டும் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இனிமேல் நெக்ஸ்ட்டாக ஃபர்தராக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 3 லேப்ஸ் உண்டு. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல். இதுவும் மிஷின்ஸ் லேப் தான். அல்டர்னேட்டர், ஜென்ரேட்டரோட ரன் பண்ணி நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராக்டிக்கல். நீங்கள் தியரியில் படிக்கக்கூடியதை அப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க. சரியா? இதுக்கு வந்து தனியாக கிட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் AND கேட், ஆர் கேட், நாட் கேட், இந்த மாதிரி கேட்ஸை பற்றி நீங்கள் ரன் பண்ணி பார்ப்பீங்க. அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரியா? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அண்ட் சிமுலேஷன் ப்ராக்டிக்கல். சிமுலேஷன் ப்ராக்டிக்கல் அப்படின்னா இது வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் வந்து நீங்கள் சிஸ்டமில் நீங்கள் ட்ரா பண்ணி அப்படியே அவுட்புட் வந்து சிஸ்டமில் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். சரியா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நீங்கள் பேப்பரில் வந்து பண்ணி பார்ப்பீங்க தியரியாக பண்ணும்போது. ஸோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக சிஸ்டமில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் வந்து ட்ரா பண்ணி அதிலிருந்து நீங்கள் வோல்டேஜ் மெஷர்மெண்ட் எவ்வளோ, கரண்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் சிஸ்டமில் வந்து ரன் பண்ணி பார்ப்பீங்க. சரியா? ஓகே, இது வந்து இந்த 7 பேப்பர்ஸ் வந்து 4th செம்மில் நீங்கள் படிக்க வேண்டிய பேப்பர்ஸ். I am Gnananan Sajin from Electrical and Electronics Department. Electrical and Electronics Departmentல படிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் சொல்லுவாங்க. இது மாணவர்கள் அனைவரும் 3rd செமஸ்டரில் படிப்பாங்க. செகண்ட் இயரில் 3rd செமஸ்டரில் படிப்பாங்க. அதில் ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் சொல்லக்கூடிய எக்யூப்மெண்ட்டு இது வந்து ஒரு அயன் பாக்ஸ் சொல்லுவாங்க. இந்த அயன் பாக்ஸோட பார்ட்ஸ் சொல்கிறேன். இது வந்து தெர்மோஸ்டாட். இதுக்குள்ளே வந்து ஹீட்டிங் எலமெண்ட் இருக்குது. வெளிப்பக்கம் பாடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பவர் கார்டு சிஸ்டம் வரும். இதில் நம்ம அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டில் ஏதாவது ஓப்பன் சர்க்கியூட்டோ இல்லை க்ளோஸ் சர்க்கியூட்டோ ஏதாவது வந்துன்னா நம்ம வந்து சீரியஸ் டெஸ்ட்லாம் மூலமாக அந்த காயில் செக் பண்ணி ஓப்பன் சர்க்கியூட்டு, க்ளோஸ் சர்க்கியூட்டு அதுக்கப்புறம் வந்து காயில் சேஞ்ச் பண்ணிடலாம். புது காயில் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நம்ம அது ஒரு ரிப்பேரிங் சிஸ்டத்தை நம்ம ரெடி பண்ண மாதிரி முடிச்சிடும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்.
பொறுத்த மட்டும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு மிக்சர் சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். இதில் வந்து ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்குது, இதில் ஃபீல்டு வைண்டிங் இருக்குது, இதில் பாடி அமைப்பு இருக்குது, இதில் கார்பன் பிரஷ் செட்டு இருக்குது, கார்பன் பிரஷ் ஹோல்டர், கார்பன் பிரஷ் செட்டு, அதுக்கப்புறம் ரெகுலேட்டர் ஸ்பீடு சேஞ்ச் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. இது வந்து நம்ம எல்லா ஸ்பீடும் இந்த வைண்டிங் பொறுத்த நம்ம சீரியஸ் கனெக்ஷன் பண்ணிடுவோம். இதில் வந்து நம்ம பவர் கார்டு மூலம் கொடுக்கும்போது இந்த ஃபீல்டு மேக்னெட்டிக்கில் நம்ம ஏதாவது ஓப்பன் சர்க்கியூட்டோ இல்லை ஏதோ க்ளோஸ் சர்க்கியூட்டோ ஏதாவது இருந்தால் நம்ம வந்து சீரியஸ் டெஸ்ட்லாம் மூலமாக இதை செக் பண்ணி ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்தால் காயில் நம்ம சேஞ்ச் பண்ணோம், க்ளோஸ் சர்க்கியூட்டாக இருந்தால் ரெண்டுமே காயில் சேஞ்ச் பண்ணக்கூடிய மெத்தடில் தான் வரும். அப்படி நம்ம வந்து இதில் ஃபால்ட்டை நம்ம சரி பண்ணிடலாம். ஆர்மச்சூர் பைண்டிங்கில் ஏதாவது க்ளோஸ் சர்க்கியூட் ஏதாவது இருந்தால் ஆர்மச்சூர் க்ரௌலர் மூலமாக செக் பண்ணி எந்த இடத்துல ஆர்மச்சூர் காயில் கட் ஆகிருக்கோ அந்த இடத்த நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சால்ட்ரிங் பண்ணி. இந்த காமுடேட்டர் ரொட்டாரில் அழகாக நம்ம சால்ட்ரிங் பண்ணி செட் பண்ணி அந்த பழுதை நம்ம நீக்கிக்கலாம். இது வந்து சீலிங் ஃபேன் சொல்லுவாங்க. இதில் வந்து வெளியமைப்பு பாடி, இதில் வந்து இன்னரில் ஒரு சிலிண்ட்ரிக்கலில் ஒரு ரோட்டார் இருக்குது, ஸ்குரில் கேஜ் ரோட்டார். இதில் வந்து மெயின் வைண்டிங், ஸ்டார்டிங் வைண்டிங், இதுக்குள்ளே வந்து கோர், CORE கோர்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு வந்து சுற்றக்கூடியது. இதுக்கு வெளிப்பட்டமாக இந்த ரோட்டார் வரும். நம்ம வந்து இதில் மெயின் வைண்டிங்லையோ இல்லை ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஓப்பன் சர்க்கியூட்டோ இல்லை க்ளோஸ் சர்க்கியூட் இருந்ததுன்னா அந்த சீரியஸ் டெஸ்ட்லாம் மூலமாக நம்ம 2 லீடில் நம்ம செக் பண்ணும்போது பல்பு எரியாமல் இருந்தால் இது வந்து ஓப்பன் சர்க்கியூட், பல்பு மங்கலாக எரிஞ்சா அதாவது டிம்மாக எரிஞ்சுன்னா இது வந்து நம்ம பைண்டிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது பிரைட்டாக இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை செக் பண்ணி பழுதை பார்த்து நம்ம இந்த வைண்டிங் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம அந்த ஃபேனை நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைனல் இயர் அதாவது 6th செமஸ்டரில் வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு இதில் வந்து நான் பார்ட்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து டிசி மோட்டார், டிசி மின்சாரம், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல 220 வோல்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு டிசி மோட்டார். இதில் கப்ளிங் பண்ணியிருக்காங்க. கப்ளிங் பண்ணி இது மூலமாக பவர் டிரான்ஸ்மிஷன், ஏசி அல்டர்னேட்டர் மூலம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு இது கப்ளிங் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம டிசி மோட்டார் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பவருக்கு டிரான்ஸ்மிட் ஆகி இது ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து 3 வைண்டிங் இருக்கும், RYB. அந்த 3 வைண்டிங் இடையில வந்து அல்டர்னேட்டர்னு இந்த வைண்டிங் ரொட்டேட் ஆகும்போது EMF தூண்டப்படுது. அது மூலமாக மின்சாரம் வெளியே வருது. அந்த மின்சாரத்தை நம்ம வேரியேஷன் பண்ணி இந்த வோல்ட் மீட்ரு, அம்மீட்ரு ரெண்டுமே நம்ம வந்து அந்த வோல்டேஜை அளக்குறோம். ஆம்ஸ் மீட்டரில் வந்து கரண்ட் அளக்குறோம். இதில் வரக்கூடிய இந்த இதை பொறுத்து இதுக்கு ஸ்பீடை வேரியேஷன் பண்ணுறதுக்கு ரியோஸ்டாட் அமைப்பு என்ன இருக்குது, ரியோஸ்டாட் அமைப்பு, அதாவது 2070 ஓம்ஸ் அந்த வேல்யூவில் ரியோஸ்டாட் அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரியோஸ்டாட் இருக்குது. அது வந்து டிசி மோட்டரை நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் 300 ஓமில் ரியோஸ்டாட் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்பீடு நம்ம ரொம்ப குறைக்கவும் செய்யலாம், கூட்டவும் செய்யலாம். அந்த மாதிரி ஸ்பீடு குறைக்க கூட்டும் போது இந்த வரக்கூடிய அந்த ஆம்ஸ் மீட்டர்லையும் வோல்ட் மீட்டர்லையும் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு அந்த ஆம்ஸை நம்ம அளந்து பார்க்கறதுக்காண்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செய்கிறோம். இது டிசி மோட்டார் சொல்லுவாங்க. டிசி மோட்டார், டிசி சீரியஸ் மோட்டார். இது வந்து 3 பாயிண்ட் ஸ்டார்டர். இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கூட்டி குறைக்கலாம். அதுக்குள்ளே இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட்டு குறைக்கக்கூடிய இந்த லிவர். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆம்ஸ் மீட்டர் இருக்குது, ஒரு வோல்ட் மீட்டர் இருக்குது, ஒரு ரியோஸ்டாட் இருக்குது. இது வந்து நம்ம பவர் கொடுக்கக்கூடிய இன்புட் டிவைசஸ். இது வந்து டிசி மோட்டார். நம்ம இதில் ஒரு ட்ரம் இருக்குது, ரொட்டேட்டிங் ட்ரம். இது வந்து இதில் நம்ம இந்த மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது இதில் நம்ம லோடு கொடுப்போம். இந்த லோடு கொடுக்கும்போது நம்ம இந்த இந்த வீலை நம்ம டைட் பண்ணி லோடை கூட்டவோ குறைக்கவோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்ளை டிசி சப்ளையில் கொடுத்த உடனே அந்த டிசி சப்ளை ஆனது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இதில் வந்து 220 வோல்ட் வரும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி நேரம் மோட்டருக்கு வரும். மோட்டருக்கு வரும்போது இந்த ஒரு மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் போகக்கூடிய அந்த வோல்டேஜ் இது வழியாக தான் அங்கே போகும் மோட்டருக்கு. ஆம்ஸும் அப்படி தான். இதில் வோல்டேஜ் இதில் ஆம்ஸ் பார்க்கலாம், இதில் வோல்ட் பார்க்கலாம். இந்த மோட்டர் எவ்வளோ வோல்ட் எடுத்துக்கிடுது, எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்கிடுதுன்னு செக் பண்ணுறது. வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆம்ஸ் வந்து இந்த மோட்டருக்கு கெப்பாசிட்டியை பொறுத்து இதில் வேரியேஷன் ஆகும். ஆம்ஸ் இந்த டிசி ஆம்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய மீட்டர் இது. அதே நேரம் மோட்டர் நம்ம வந்து லோடு கொடுக்கும்போது எவ்வளவு இங்கே ஆம்ஸ் இந்த மோட்ரு எடுக்குது, எவ்வளவு எஃபிஷியன்சி, அந்த மோட்டர் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நம்ம லோடு கொடுக்க இதில் வந்து ஆம்ஸ் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அதுதான் இதுக்குள்ள எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள இது வந்து டிசி சீரியஸ் மோட்டார். இதுக்குள்ள இன்னொரு பார்ட்ஸ் நான் சொல்கிறேன். இதுக்குள்ள வந்து ஒரு ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்கும், சைடில் ஃபீல்டு வைண்டிங் இருக்கும், உள்ள பார்ட்ஸு. அந்த ஆர்மச்சூர் வைண்டிங் வரக்கூடிய அந்த ரோட்டாரில் தான் இந்த அவுட்புட்டு
இந்த ரொட்டேட்டிங் ட்ரம் இருக்குது, இந்த ட்ரம் இருக்குது. இதில் வந்து நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக நம்ம இது வோல்டேஜ் கொடுக்கும்போது, இந்த மின்சாரம் கொடுக்கும்போது இதை நம்ம கூட்டி குறைக்கும்போது இந்த மோட்டர் சுற்றக்கூடிய வேகம் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். அதே நேரம் நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலில் வச்சுக்கிட்டு நம்ம லோடு கொடுக்கும்போது ஒரு ஆம்ஸ் கிடைக்கும். லோடு குறைக்கும் போதும் கூட்டும் போதும் ஒவ்வொரு ஆம்ஸ்லேயும் இந்த நம்ம ரீடிங் பார்ப்போம். ஆம்ஸ் மீட்டரும் சரி வோல்ட் மீட்டரும் சரி. இதுக்கு நம்ம வேரியேஷன் பண்ணுறது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்லி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து டிசி சண்ட் மோட்டார் அண்டு டிசி ஜெனரேட்டர். டிசி சண்ட் மோட்டார் கனெக்டிங் வித் டிசி ஜெனரேட்டர். இது டிசி சண்ட் மோட்டார். நெக்ஸ்ட் இருக்குது ஜெனரேட்டர். இதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னா 3 பாயிண்ட் ஸ்டார்டர் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டர் மூலமாக நம்ம டிசி சப்ளை நம்ம இங்கே என்கரேஜ் பண்ணுறோம், இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ இந்த டிசி மோட்டார் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பவர் வந்து கப்ளிங் மூலமாக ஜெனரேட்டருக்கு கடத்தப்படுது. இதே நேரம் ஜெனரேட்டர் ரொட்டேட் ஆகும். ஜெனரேட்டர் ரொட்டேட் ஆகும்போது அங்கே இஎம்எஃப் தூண்டப்பட்டு அது வழியாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி டிசி எலக்ட்ரிசிட்டி வெளியே வருது. அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஒரு லோடு கொடுத்து அதில் வந்து நம்ம ஆம்ஸ் எவ்வளவு, இந்த டிசி மோட்டார் வந்து ஆம்ஸ் எவ்வளவு போகுது, அதாவது கரண்ட் ரேட்டிங் எவ்வளோ போகுது, வோல்டேஜ் எவ்வளவு அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதே நேரம் லோடு கொடுக்கும்போது எவ்வளவு, லோடு இல்லாத நேரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரேட்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டிசி சண்ட் மோட்டார் அண்ட் டிசி ஜெனரேட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டிசி சீரியஸ் மோட்டார் அண்ட் டிசி ஜெனரேட்டர். இதில் வந்து நம்ம ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம வந்து அந்த ஸ்பீடை நம்ம வேரியேஷன் பண்ணுறோம், கூட்டோ குறைக்கோ பண்ணுறோம். இதில் வந்து நம்ம டிசி சப்ளையை பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் கொடுத்து இது மூலமாக நம்ம டிசி மோட்டாருக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம். டிசி மோட்டார் சப்ளை கொடுக்கும்போது டிசி மோட்டார் ரொட்டேட் ஆகும். டிசி மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது அதிலிருந்து ஆர்மேச்சர் பைண்டிங் மூலமாக அந்த ரோட்டார் பவர் கடத்து, அதுக்கப்புறம் வந்து இன்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்க அந்த கப்ளிங் மூலமாக ஜெனரேட்டர் போகுது. அதே நேரம் ஜெனரேட்டர் ரொட்டேட் ஆகும்போது அதிலிருந்து நமக்கு வந்து பவர் சப்ளை ப்ரொடியூஸ் ஆகுது. பவர் சப்ளை வந்து வெளியே வருது. அது மூலமாக நம்ம லோடுக்கு அப்ளை பண்ணுறோம். கீழே லோடு இருக்குது, அந்த லோடு மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறோம். லோடு கொடுக்கும்போது இந்த டிசி மோட்டாருக்கு வந்து எவ்வளவு ஆர்பிஎம் அப்படின்னு நம்ம டேக்கோ மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். இந்த ரோட்டார் இதில் டேக்கோ மீட்டர் வச்சு இது வந்து 1500 ஆர்பிஎம்முக்கு நம்ம இதை செட் பண்ணுறோம். 1500 ஆர்பிஎம் செட் பண்ணிட்டு நம்ம லோடு கொடுக்கும்போது ஆம்ஸ் எவ்வளவு, அதாவது கரண்ட் ரேட்டிங் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் நம்ம ரேட்டிங் பார்க்கணும். இது ரெண்டும் பார்க்கணும். அதுக்கப்புறம் லோடு அல்லாத நேரம், லோடு கொடுக்காத நேரம் நம்ம எவ்வளோ ஆம்ஸ் எவ்வளோ வோல்ட்டு அதை செக் பண்ணணும். இது ரெண்டுக்கும் வேரியேஷனை பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதன் பிறகு இதில் பைண்டிங் வந்து ஆர்மேச்சர் பைண்டிங்க்கு ஃபீல்டு பைண்டிங் சீரியஸ் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த மோட்டருக்கு பேர் வந்து சீரியஸ் டிசி மோட்டார்னு பேர் வந்திருக்கு. சீரியஸ் மோட்டார் பேருக்கு வர காரணம் இந்த இதில் வந்து ஸ்டேட்டார் பைண்டிங் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஆர்மேச்சர் பைண்டிங்க்கு சீரியஸ் கனெக்ஷன், அதாவது தொடர் இணைப்பில் கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கு பேர் சீரியஸ் டிசி மோட்டார் என்று பேர் வந்தது. என் பேர் சுதன். நான் செகண்ட் இயர் ட்ரிபிள் படிக்கிறேன். இந்த ட்ரிபிள் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஜாப் ஆப்ஷன் இதை எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒர்க்கில் எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வந்ததுனால இது முடிச்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஐஎஸ்ஆர்ஓ இல்லைன்னா கூடங்குளம் அந்த இதில் நான் எலக்ட்ரிக் லைன்லேயே போகணுன்னு ஒரு ஆசை, அதனால தான் சேர்ந்தேன். நெக்ஸ்ட் வந்து 5th செம்மில் வந்து 7 பேப்பர்ஸ் தான். இதுலேயும் உங்களுக்கு 3 தியரி பேப்பர்ஸ், 4 ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் இருக்குது. தியரி பேப்பர் என்னலாம் அப்படின்னா ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர். இதில் வந்து ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது பவர் ஜென்ரேஷன் எப்படி நடக்குது, சரியா. பவர் பிளான் நிறைய உங்களுக்கு தெரியும். தெர்மல் பவர் பிளான், நியூக்ளியர் பவர் பிளான், சரியா. அந்த மாதிரி பவர் பிளான்லாம் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு படிப்பீங்க, சரியா. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். மைக்ரோ கண்ட்ரோலர்னா இது எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக உள்ள பேப்பர். ஸோ இதில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கிட் உண்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த கிட்டு மூலமாக அவுட்புட் எடுப்பீங்க. எப்படி நம்ம வந்து இப்போ டிவி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து உள்ள இருக்கக்கூடிய சிப் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி இதில் படிப்பீங்க, சரியா. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அப்படிங்கிற பேப்பர். இது வந்து ஒரு எலக்டிவ் பேப்பர். இந்த பேப்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப்ஷனலாக என்ன 2 பேப்பர் இருக்குது, ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். இந்த மாதிரி 3 பேப்பர் இருக்குது. நீங்கள் இந்த 3 பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து படிக்கலாம், சரியா. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் அப்படிங்கும்போது 4 ப்ராக்டிக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எலக்டிவ் பேப்பர் ப்ராக்டிக்கல் இருக்குது. இதில் வந்து 4 ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ப்ராக்டிக்கல், ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல், ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் ப்ராக்டிக்கல்.
சரியா? இந்த 3 எலக்டிவ் பேப்பர்ஸ் தான் இருக்குது. இந்த 3 ப்ராக்டிக்கலில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் எடுத்து படிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் எலக்ட்ரிக்கல் டிராயிங் ப்ராக்டிக்கல். இது வந்து CAD லேப்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் இருக்கு, பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் எல்லாமே இதில் ட்ரா பண்ணி நம்ம வந்து வரையலாம். சரியா? இதுக்கு வந்து AutoCAD அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம சிஸ்டமில் ட்ரா பண்ணி பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல். இது வந்து நம்ம தியரியில் படிக்கக்கூடிய அந்த தியரியில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது கிட்டு உண்டு, மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டு, அதில் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும். சரியா? இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் லேபு. நெக்ஸ்ட் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப். இது வந்து எப்படின்னா, இது தியரி ப்ராக்டிக்கல்னு சொல்லுவோம், ரெண்டுமே கம்பைன் ஆகியிருக்கும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து எப்படி பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள ஐடியாஸ் எல்லாமே இந்த பேப்பரில் வந்து கொடுப்பாங்க. சரியா? இது வந்து 5th செம்மில் உங்களுக்கு வரக்கூடிய பேப்பர்ஸ், இந்த 7 பேப்பர்ஸும். நெக்ஸ்ட் வந்து 6th செம். இதில் வந்து உங்களுக்கு 6 பேப்பர்ஸ் தான் உண்டு. 3 தியரி பேப்பர், 2 ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ், 1 ப்ராஜெக்ட். சரியா? இதில் 3 தியரி பேப்பர் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். 5th செம்மில் நீங்கள் பவர் ஜென்ரேஷனை பற்றி படிச்சிங்க. ஸோ 6th செம்மில் வந்து எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், டிரான்ஸ்மிட் பண்ணலாம், பவரை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், கன்சியூமர் வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் பவர் வந்து தராங்க இல்லையா? ஸோ அது வந்து எப்படி நடக்குது, சப்ஸ்டேஷனில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி உள்ள ரிலேட்டடாக நீங்கள் படிப்பீங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் ஆடிட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஏன்னா எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம இப்போ எனர்ஜி அப்படிங்கும்போது எல்லா எனர்ஜிஸும் வரும் இல்லையா? பவர் வரும், அப்புறம் ஆயில், கேஸ், கோல், இது எல்லாமே ஒரு எனர்ஜிஸ் தான். ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் இது வந்து கண்டிப்பாக வந்து இதோட டிஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எனர்ஜியை கன்சர்வ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் மூலமாக நம்ம வந்து நீங்கள் எப்படி எனர்ஜியை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத படிப்பீங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிகல்ஸ், 2 ப்ராக்டிகல்ஸ், 1 ப்ராஜெக்ட்டு. ப்ராக்டிக்கல் வந்து ஒரு எலக்டிவ் ப்ராக்டிக்கல் இருக்குது. இதில் வந்து 3 ப்ராக்டிக்கல் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராக்டிக்கல், பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராக்டிக்கல், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் ப்ராக்டிக்கல். சரியா? இந்த 3 ப்ராக்டிக்கலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது வந்து இதில் நம்ம ட்ரிபிள் ரிலேட்டடாக உள்ள ப்ராக்டிக்கலுங்கிறதுனால நம்ம இந்த ப்ராக்டிக்கல் எடுத்து நம்ம பண்ணுவோம். சரியா? இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற கிட்டு மூலமாக ரன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க். சரியா? இன்னொரு பேப்பர் என்னன்னா எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ப்ராக்டிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன்னா என்னன்னா, நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு வயரிங் பண்ணுறோம், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வயரிங் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். சரியா? இது ப்ராபபிலிட்டிக் ப்ராக்டிக்கல் தான், ப்ராக்டிக்கலாக பண்ண மாட்டோம், தியரிஸ் ப்ராக்டிக்கல் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து நீங்கள் வந்து 3 இயர்ஸ் படித்ததை நீங்கள் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் பிடிக்குதோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஸ்டாஃப்ஸு அப்புறம் ஹெச்ஓடி வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓனாக வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். சரியா? இது வந்து ஒரு சப்ஜெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப். இதுலேயே நீங்கள் ஒரு 20 மார்க்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணணும் நீங்கள். இது வந்து 4th and 5th செம்லேயே நீங்கள் வந்து ஏதாவது லீவ் டைமில் வந்து ஒரு 10 days வந்து நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ரன் ஆகுது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த கம்பெனிஸில் நேரடியாக போய் பார்த்து ஒரு 10 days கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கு. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் உங்களுக்கு. இந்த 6 பேப்பரும் தான் உங்களுக்கு 6th செம்மில். சரியா? மொத்தம் வந்து உங்களுக்கு டைரக்ட் செகண்ட் இயராக இருந்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த 4 செம் வந்து படிக்கணும். ஃபஸ்ட் இயர்லேருந்து வரதா இருந்தால் மொத்தம் இந்த 6th செம்மையும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜிலேருந்து ஒர்க் ஷாப் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ட்ரிபிள் ரிலேட்டடாக நிறைய வெளியிலேருந்து வருவாங்க. இல்லைன்னா நம்ம ஸ்டாஃப்ஸே வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் இப்போ சோலார் பேனல், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து தனியாக எடுத்து நம்ம ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணி பசங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறோம்.
சரியா? அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் விசிட் ஐவின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஐவிக்கு வந்து காலேஜ்லேருந்து தனியாக 1 டே ஐவிக்கும் போகலாம், ஒரு 3 days ஐவி இல்லைன்னா லாங் டிஸ்டன்ஸுக்கும் போகிறாங்க பசங்க. அங்கே போயிட்டு நம்ம பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் வந்து நேரடியாக போயிட்டு அங்கே என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி பசங்களுக்கு வந்து ஒரு மெமரைஸாக இருக்கும் இல்லையா, அதனால நம்ம இந்த மாதிரி ஐவிக்கு வந்து காலேஜ்லேருந்தே அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? ஸோ வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்குது. ஃப்யூச்சரில் நீங்கள் பயப்படவே வேண்டாம், ஸ்கோப் நல்லா இருக்குது. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் சரி நீங்கள் வந்து போகலாம், ப்ரைவேட் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்இபி இருக்குது, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. இதில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பெர்மனன்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் பயப்படாமல் நீங்கள் ட்ரிபிள் கோர்ஸ் வந்து எடுக்கலாம். மை நேம் மதன், செகண்ட் இயர் ட்ரிபிள் படிக்கிறேன். எனக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப பிடிக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து, அதனால தான் இந்த ட்ரிபிள் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஐடிஐயில் ஃபிட்டர் முடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வேணுங்கிறதுனால டிப்ளமோ வந்தேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐஎஸ்ஆரோ இந்த கூடங்குளம் பவர் பிளான்ட்டு விண்டு மில் நிறைய இருக்கிறனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணணும்.